கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, பரிந்து பேசும் ஜெபம். இன்றைய நாளுக்கான ஜெப குறிப்பு பொறுமை. பொறுமைன்னு சொன்ன உடனே ஐயோ போரு அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? நிறைய பேருக்கு பொறுமையே இல்லை. இப்போ இந்த செய்தியெல்லாம் கூட ஷார்ட்ஸில் 1 நிமிஷம் 2 நிமிஷம்னா பார்ப்பாங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே போச்சுனாலே பார்க்கறதுக்கு பொறுமை இல்லை. அந்த பொறுமை இல்லாததுனால எவ்வளவோ ஆழமான சத்தியங்களை, சாட்சிகளை நம்ம மிஸ் பண்ணுறோம். சரி, இன்னைக்கு இந்த பொறுமையை குறித்து பார்க்கறதுக்கு நமக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 13 முதல் 15 நான் வாசிக்கிறேன். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஹல்லேலூயா. என்ன வாக்கு பண்றாரு? ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. சொல்லி அதுக்கு ஆபிரகாம் என்ன செய்தார்னா, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம ஆட்டோல பார்க்குறோம் வசனம், கார்ல வசனம் எழுதியிருக்கு, நிறைய வாகனங்கள்ல வசனம் எழுதியிருக்கிறத பார்க்குறோம். அப்புறம் சபையில் வெளியே வசனம் போட்டிருக்கோம், ட்ராக்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி திருச்சபையில் வாக்குத்தத்தம்னு சொல்லி மாதத்தின் முதல் நாளில் வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. இப்படி அநேக காரியங்கள், உபவாச கூட்டம் நிறைய கலந்துக்கிறோம். யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் வர்ஸ்ன்னு சொல்லி போடுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் ஆசீர்வாதம் பண்ணப்பட்டதை நம்ம பெற்றுக்கொண்டோமான்னு யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு தான் சொல்லுவோம், எழுதி வைங்க. உங்களுக்கு ஆண்டவர் என்னென்ன வசனம் பேசுகிறாரோ அதை டேட் போட்டு எழுதி வைங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அது அவர் நிறைவேற்றும் போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று தெரியும். ஆனால் இங்கே ஆபிரகாமுக்கு பெரிய ஆசீர்வாதத்தெல்லாம் தந்தார். அதை பெற்றுக்கொள்வதற்கு அவர் தன்னை எந்த விதத்தில் தகுதிப்படுத்தினார் தெரியுமா? பொறுமை இருந்ததுனால தான், பொறுமையோடு காத்திருந்ததுனால தான் அந்த வாக்குத்தத்தத்தை அவருடைய வாழ்க்கையில் அவர் பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் கூட குடும்பத்துக்கு தேவையான காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அதையெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒன்று தாங்க, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்து பொறுமையோடு தேவ சமூகத்தில் காத்திருங்கள். நிச்சயமாக அவர் சொன்ன எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். எந்த காரியமாக இருந்தாலும் பொறுமையோடு இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு பொறுமையை நீங்கள் தாங்க ஆண்டவரே. இதோ இந்த ஜெபத்தை பார்க்க ஒவ்வொருவரோடு நீர் இடைப்படுங்க. அவர்களுக்கு ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு வேண்டிய பொறுமையை தந்து அவர்கள் வெற்றியோடு ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தத்தை வாழ்விலே காணக்கூடிய கிருபையை தந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பொறுமையோடு இருந்து வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற காணுங்கள். God bless you.